ஒரு சினிமா வந்து இன்னும் சரியான நேரத்துக்கு வரலாம்னா அப்படியே மக்கள் பொங்கி எழுறாங்க, சமூகத்தில் அநீதி நடந்துட்டு அப்படின்ட்டு. காவிரி வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, மக்களுக்கு தெரியல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுவும் மக்களோட இயல்பாகத்தான் இருக்கு. ஆனால் ஒரு கட்டத்தில் இருக்கிறது எல்லாமே பறிப்போயிடும்னு ஒரு சூழ்நிலை வருதுன்றப்ப தான் மக்கள் வந்து பொங்கி எழுவாங்க. ஏன்னா பல நூற்றாண்டாக பிரெஞ்சு தேசத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் மக்கள் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, அரசு குடும்பத்துக்கு வந்து நம்மளை பற்றி எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெண்மணி வந்துட்டு ராணி கிட்ட போய் சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொட்டியே இல்லை அப்படின்ட்டு. ராணி வந்துட்டு ரொட்டி இல்லாட்டி கேக் சாப்பிடுங்களேன் அப்படின்றாங்க. ரொட்டியே கிடைக்கல, அவனுக்கு எப்படி கேக் கிடைக்கும்? ஆனால் ராணிக்கு வந்து அந்த புரிதல் கூட இல்லை. அப்போது இந்த புரிதல் கூட இல்லாதவங்களா நம்மளை வந்து ஆட்சி செய்கிறாங்கன்னு நினைக்கிறப்ப தான் பிரெஞ்சு புரட்சி அப்படின்னு ஒன்று உருவாகுது. ஒருவேளை அப்படி ரொட்டி இல்லைங்களா, பரவாயில்லன்னு தட்டி அந்த ராணி கொடுத்துருந்தாங்கன்னா பிரான்ஸ் நாட்டிலேயே பிரெஞ்சு புரட்சி நடந்திருக்காது. இப்படிதான் வந்துட்டு மக்கள் வந்து ஒரு புரிதல் அணுகுமுறையெல்லாம் காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்கு. அது இன்னைக்கு நேற்று நிலவரம் கிடையாது. இப்போ சுதந்திர போராட்டம் நடந்தப்பே கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6% மக்கள் தான் சுதந்திரத்துக்காக போராடினாங்க. 94% பேர் வந்துட்டு அப்படியே உட்காந்துருந்தாங்க. ஆனால் சுதந்திரம் கிடைச்சப்போ எல்லாரும் போய் அட்டராத்திரியில் போய் கொண்டாடுவாங்க. கொண்டாடுறதுக்கு எல்லாம் வருவாங்க, போராடுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க.